யாக்கோபு 5வது அதிகாரம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். யாக்கோபு 5வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபித்தான். இதை குறித்து நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, நானும் நிறைய இடத்துல பேசியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஒரு சவாலான ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நம்மை போல எலியா பாடுள்ளவன், ரைட்? எலியாவை மாதிரி நம்ம கருத்தாய் ஜெபிக்கிறோமா? எதற்காக இந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, எலியாவுக்கு ஜெபிக்க முடியுமானால் உனக்கும் ஜெபிக்க முடியும். உனக்கு ஜெபிக்க முடியும் இல்ல, ஒன்னா நீயும் ஜெபிக்கணும். எலியா வானத்திலிருந்து இறங்கினவன் அல்ல, எலியா பாடுள்ள மனுஷன். அதுவும் எந்த பாடு? நம்மை போல. நம்மை போல, நம்மை போல அவனுடைய பாடுகள் என்ன அப்படின்னு அதை தியானித்தா அது இன்னொரு செய்தி நிறைய இருக்கு. அதில் ஒன்று தான் திடீர் நல்ல ஃபயராக இருக்கிறது, திடீர்னு போய் சோர்ந்து போய் சூறை செடி கீழே படுத்து கிடக்கிறது. இது நம்முடைய அப்படியே சுபாவம். நின்னா நிற்கிறது, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரியம் வந்தால் உடனே சோர்ந்து போய் ஒன்றும் வேண்டாம், ஊழியம் வேண்டாம், ஒன்றை ஜெபம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், எதுவும் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு போய் நம்மை போல அவன் பாடுள்ளவனா இருந்தான். அவனை போல நாம் ஜெபிக்கிறவளா இருக்கிறோமா? கருத்தான ஜெபம். என்ன கருத்தான ஜெபம்? கருத்தான ஜெபம் என்று என்னவென்று கேட்டால், என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், எந்த ஜெபம் கேட்கப்படுகிறதோ அது கருத்தான ஜெபம். அந்த அந்த உரைநடையில் பயங்கரமா ப்ரேயர் பண்ணி அதெல்லாம் கருத்தான ஜெபம் கிடையாது. அது பார்க்குறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் நல்லா இருக்கும். இவர் ஜெபம் பண்ணாருன்னு அப்படி கோர்த்து அடிச்சு விடுவார். ஆனா கர்த்தருடைய பார்வையில் கருத்தான ஜெபம் என்னவென்றால், எந்த ஜெபத்துக்கு ஆன்சர் கிடைக்குதோ, எந்த ஜெபத்துக்கு பதில் வருகிறதோ அந்த ஜெபம் கருத்தான ஜெபம். எலியாவின் ஜெபத்தை குறித்து அதிகம் இருந்தாலும் அதுல பிரதானமாய் நாம் பார்க்க வேண்டியதுதான் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம். அதில் சொல்லப்பட்ட அந்த கர்மேல் பர்வதத்திலே பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக சவாலாய் நின்று அவன் சொல்லி ஜெபித்து அக்கினி இறக்கின அந்த ஜெபத்தையும், அதை தொடர்ந்து மழை பெய்யும்படிக்கு, மழை பெய்யாதபடிக்கு அவன் ஏற்கனவே ஜெபித்திருக்கிறான். இப்பொழுது மழை பெய்யும்படி அவன் ஜெபித்த ஜெபத்தையும் நம்மால் பார்க்க முடியும். இதிலிருந்து சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சுருக்கமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என நான் நம்புகிறேன். செய்தி கேட்கும்போது கூடுமான வரையிலும் வேதத்தை நீங்கள் கரத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆமேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட பழக்கங்கள்லாம் குறையும் என தெரியும். ப்ராக்டிக்கலாக நிறைய ஆன்லைன் மூலமாக இப்படி பார்க்கறதுனால சபையில் நம்ம இன்வால்வ் ஆகிறபடி அநேகர் இன்வால்வ் ஆக முடியாது. ஆனாலும் நீங்கள் உங்களை இன்வால்வ் ஆக்கிக்கிடணும். ஆமேன் ஆமேன் சொல்ல இடத்துல நீங்கள் ஆமேன் சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும். கடந்த நாளில் ஒருத்தங்க சொன்னாங்க, ஆமாம் எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் ஆமேன் சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம், ஆனால் உங்களுக்கு தான் கேட்காதுன்னாங்க. எனக்கு பரவாயில்ல, எனக்கு கேட்காட்டியும் பரவாயில்ல, எனக்கு கேட்டால் கொஞ்சம் பலனாக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ என்ன சத்தம் போட்டாலும் எனக்கு கேட்காது. ஆனாலும் அவருக்கு மகிமைக்காக நீங்கள் இருந்து சொல்லணும். ஆமேன். சிலர் அந்த சந்தோஷத்தில் கமெண்டில் டைப் பண்ணுவீங்க, ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் நீங்கள் ஆமேன்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இங்கே பாருங்கள், அவன் ஜனங்கள் மத்தியில் வருகிறான். அநேக நாட்கள் காட்சி கொடுக்காமல் தேவன் மறைத்து வைத்திருந்தார். அந்த ரங்கத்தில் அநேக நாட்கள் ஒளித்திருக்கிறான். இப்பொழுது அவன் வருகிறான். ஏறக்குறைய 3 வருஷம் அவன் மறைந்திருக்கிறான். மழை பெய்யவில்லை. மறைந்திருந்த பின்பு இப்பொழுது வெளிப்படுகிறான்.
வெளிப்படும் போது அவன் சொல்லுகிறான், ஜனங்களை கூப்பிட்டு பயங்கரமா பேசுறான் பாருங்க. 21வது வசனம், சகல ஜனத்தண்டைக்கு வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் ஒரு பிரதியுத்தரவும் சொல்லவில்லை. அப்போ ஜனங்கள், எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலை தீர்க்கதரிசிகள் 450 பேர். இப்போ என்ன செய்கிறான், ஒரு பெரிய சவாலை அவன் சொல்லுகிறான். என்ன தெரியுமா, அக்கினினால் உத்தரவு கொடுக்கிற தேவனே தெய்வம், நான் ஒருத்தன் தான் இருக்கிற கர்த்தருடைய தீர்க்கதரிசியா. பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் அவங்க தெய்வத்தை நோக்கி ஜெபிக்கட்டும், நானும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறேன். யார் அக்கினினால் உத்தரவு கொடுக்கிறாரோ அவர்தான் தேவன். ஜனங்கள்லாம் ஓகே சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாகாலின் தீர்க்கதரிசிகளும் இந்த சவாலை ஒத்துக்கிட்டார்கள். பாகால் எப்படிப்பட்டதுன்னு எலியாவுக்கும் தெரியும், பாகாலை வழிபடுறவங்களுக்கும் தெரியும். எலியா ஒருத்தன் சவால் வைக்கிறான், அக்கினினால் உத்தரவு கொடுக்கிற தெய்வமே தெய்வம் சொல்லும் போது பாகாலின் தீர்க்கதரிசிகளும் அதுக்கு ஓகே, அந்த சவாலை அக்செப்ட் பண்றாங்க. பொதுவாகவே பாருங்க, ஒரு சேலஞ்ச் நமக்கு முன்னாடி வரும்போது நம்மால் முடியாத சவாலை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம், நம்மால முடியாத சேலஞ்சை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பாகாலை குறித்து அந்த தீர்க்கதரிசிகளுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் இவங்க அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா பாகாலுக்கு ஏதோ வல்லமை இருக்குன்னு தான் அர்த்தம். பாகாலும் ஏதோ செய்யும், இது அவங்க பார்த்திருக்கிறாங்க. அந்நிய வல்லமை என்றெல்லாம் சொல்லுவோமே, இதை அவர்கள் பார்த்திருக்கிறாங்க. எனவே இவங்க என்ன சொல்றாங்க, என்ன சொல்லி இருக்கணும், பாகாலால இப்படி எதுவும் செய்ய முடியாது, உத்தரவு கொடுக்க முடியாது என்பது பாகாலை வழிபடுறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தா அவங்க 450 பேர் இருக்கிறாங்க, அவங்க ஒரு சேலஞ்ச் வச்சிருக்கணும். என்ன சேலஞ்ச் வச்சிருக்கணும், அவங்க தெய்வத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யும்படியான ஒரு சவாலை வைத்திருக்கணும். இங்கே சவால் வைத்தவன் ஒரே ஒருவன், சிங்கிள். எப்பவுமே 450 பேர் ஒரு பக்கம், தனியா இன்னொரு பக்கம் இருக்கிறான். எப்பவுமே எந்த வாய்ஸ் எடுபடும்னா, கூட்டம் ஜாஸ்தியா 450 பேர் சொல்லுகிற வாய்ஸ் தான் எடுபடும். ஆனா இவன் சிங்கிளா நின்று ஒரு சவாலை வைக்கிறான். அவங்க அக்செப்ட் பண்றாங்கன்னு என்ன ரீசன், அவங்களுக்கு அவங்க தெய்வத்து மேல நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கைன்னா, நாங்க கூட்டம் எங்க தெய்வம் எப்படியாவது உத்தரவு கொடுக்கும் என்கிற நம்பிக்கை. நல்ல கவனமா கேளுங்க. வெளியரங்கமாய் எலியா ஒரு ஜெபத்தை, ஒரு சவாலை வைப்பதற்கு முன்பதாக இப்ப பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. ஓகே, ரெடி, நாங்க அக்செப்ட் பண்றோம், இந்த சேலஞ்சை நாங்க அக்செப்ட் பண்றோம் சொல்லி அவங்க காலையிலிருந்து கூப்பிட ஆரம்பித்தார்கள். ஒரு மறு உத்தரவு இல்லை. மதியம் வரைக்கும் கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒரு மறு உத்தரவு இல்லை. முதல்ல கூப்பிட்டார்கள், ரெண்டாவது குதித்து ஆடினார்கள், டான்ஸ் ஆடி பார்க்கறாங்க, ஒரு ஆன்சர் இல்லை. மூணாவது என்ன செய்யறாங்கன்னா, சரீரத்தை கிழித்து காயப்படுத்தி பார்த்தார்கள், ஒரு ஆன்சர் இல்ல. வேதம் சொல்லுகிறது 29வது வசனம், மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை, ஒரு சத்தமும் பிறக்கவில்லை என்று. இங்க நான் சொல்லுகிற வார்த்தையை நல்ல கவனமா கேளுங்க. அப்போ ஏன் அவங்க அக்செப்ட் பண்றாங்க இந்த சவாலை? ஏன் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டார்கள்? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர்கள் இதே போல செய்த போது சில கிரியைகள் வெளிப்பட்டதை அவர்கள் பார்த்தார்கள். எகிப்தின் மந்திரவாதிகளும் பேனை வரவழைத்தார்கள், எகிப்தின் மந்திரவாதிகளும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார்கள். அந்நிய வல்லமைகள் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நல்ல கவனமாக கேளுங்க, எலியா செய்த ஒரு ஜெபத்தை தான் இப்பொழுது நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். என்ன எலியா செய்கிறான் என்றால், 3.5 வருஷம் ஆமேன் ஒளித்திருந்தான் அல்லவா, சும்மா பிரெட்டும் இறைச்சியும் சாப்பிட்டுட்டு இருக்கல. அந்த 3.5 வருஷம் எலியா ஒரு காரியத்தை செய்தான். என்ன தெரியுமா? அந்நிய வல்லமைகளை கடிந்து கட்டி ஜெபித்தான். அந்நிய வல்லமைகளை கடிந்து கட்டி ஜெபித்தான். கருத்தாய் ஜெபிக்க தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கிரியை தேசத்தில் வெளிப்பட நாம் ஏறெடுக்க வேண்டிய முதல் ஜெபம், பிரதான ஜெபம் என்ன தெரியுமா? அந்நிய வல்லமைகளை எல்லாவற்றையும் கடிந்து கட்டி ஜெபிக்கணும். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அந்த மலையில மட்டும் எலியா இல்லாம இருந்திருந்தா என்ன வேணாலும் நடந்திருக்கும். ஆனா தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன் போய் ஒரு இடத்துல நின்னா மற்ற எந்த வல்லமையும் செயல்பட முடியாது. ஆமென் சொல்லுங்க.
தேவனை ஆராதிக்கிற, தேவனை துதிக்கிற, தேவனுக்கு முன்பாய் நிற்கிற ஒருவன் போய் ஒரு இடத்துல நிற்கிறானா, அந்த இடத்துல வேற எந்த வல்லமைக்கும் செயல்பட முடியாது. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை சவாலா இருக்கிறது? உன் குடும்பத்தில் சத்ருவின் கிரியை செயல்படாது இருக்க வேண்டுமானால் நீ தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவனா இருக்க வேண்டும். அந்நிய வல்லமைகளை கடிந்து கட்டி ஜெபித்து எலியா வந்து நிக்கிறான். நான் ஒருத்தன் நிக்கிறேன், நீ ஒருத்தன் போதும்பா. 450 4000 பேர் கத்துனாலும் பாகாலுக்கு செயல்பட முடியாது. தேவ பிள்ளையே, உன்னுடைய வேல்யூவை நீ என்னைக்கு புரிஞ்சுக்கிறியோ, ஆமென், என்னைக்குப்பா புரிஞ்சுக்க போற? எலியாவை நம்ம போல பாடுள்ள மனுஷன் தான். ஆனா அவன் போய் நிக்கிற இடத்துல கர்த்தருடைய கிரியை மட்டும்தான் நடக்குமே தவிர சத்துருவின் கிரியை நடக்காது, எடுபடாது, எடுபடாது. வீட்டுல எந்த கிரியை நடக்கு? குடும்பத்தில் எந்த கிரியை நடக்கு? எலியா நம்ம போல பாடுள்ள மனுஷன். ஆனா எலியா நிக்கிற இடத்துல பாகாலுக்கு தலை தூக்க முடியாது, தலை தூக்க முடியாது. Glory be to Jesus. 3 வருஷம் சும்மா அப்பமும் இறைச்சி நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிடாம வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டான். அப்பவும் இறைச்சி, காலையில மாலையும் அப்பவும் இறைச்சி, அதுக்கப்புறம் அப்பவும் எண்ணெய் பலகாரம், எண்ணெயில சுட்ட பலகாரம். முதல்ல நம்ம ஊர்ல சொல்லும் பரோட்டாவும் பீஃப் தான், காலையும் ஈவினிங்கும் நல்லா சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் சாரி பாத்துல போய் சாப்பாடுக்கெல்லாம் குறை கிடையாது. ஆனா சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கலாம, சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கல. தேவனுக்கு முன்பாய் நின்றான், தேவனுக்கு முன்பாய் நின்றான். இந்த குவாரண்டைன் பீரியட்ல எத்தனை பேர் சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கிறோமா, இல்ல தேவனுக்கு முன்பாய் நிக்கிறோமா? க்ளோராபா தூடாராமா ஷேகரா. ஆமென். அவன் போய் நிக்கிற இடத்துல அங்கதான். ஏன் அவங்க இவ்வளவு கூட்டம்? இதுக்கு முன்னாடி அவங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க பாகாலின் தீர்க்கதரிசிகள்னா பாகாலை வழிபடுகிறவர்கள், பாகாலை வர்ஷிப் பண்றவங்க. அப்ப இதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ செஞ்சு சில கிரியைகளை அவங்க பார்த்திருக்கிறாங்க, சில கிரியைகளை பார்த்திருக்கிறார்கள். அந்நிய வல்லமைகள் உண்டு, ஆனால் அவைகள் அழிக்கிற வல்லமைகள், அவைகள் தீமையை விளைவிக்கிற வல்லமைகள். அப்ப இதுக்கு முன்னாடி அவங்க இதெல்லாம் பார்த்ததுனாலதான் இப்ப அந்த சவால் அக்செப்ட் பண்றாங்க. இதெல்லாம் என்ன பெரிய சவால், ஓகே அக்செப்ட் பண்ணா. ஆனா இப்ப எவ்வளவு கதறியும் கண்ணீர் விட்டோம், ரத்தத்தை வரும் அளவு சரீரத்தை கிழித்தும் ஒரு கவனிப்பார் இல்லையா, அந்த வார்த்தை தான் கவனிப்பார் இல்லையா. ஏன்னு கேட்க கூட ஆள் இல்லை, அதான கவனிப்பார் இல்ல. ஏன் தெரியுமா? எலியா அங்க நிக்கிறது வரைக்கும் ஒன்னும் நடக்காது. இயேசுவின் நாமத்தில் இது சொல்லும் போது உனக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். என்னைக்கு முடிய வேண்டிய வாழ்க்கை மங்கின பிறகும் உன்னை இன்னும் பத்த வைத்து இன்னும் எரிய வச்சு உன் குடும்பத்தில் உன்னை வச்சிருக்கிறாருன்னா ரீசன் என்ன தெரியுமா? நீ இருக்கிறது வரைக்கும், ஏன் உன்னை மட்டும் சாத்தான் போராடுறான் தெரியுமா? உன்னை மட்டும் 4 பக்கமும் தாக்குறான் தெரியுமா? தாக்க துடிக்கிறான் தெரியுமா? ஏன்னா அவனுக்கு தெரியும் நீ இருக்கிறது வரைக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ராபா தூடா. நான் ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஒரு செய்தியில் சொன்ன ஒரு காரியத்தை நான் இப்பொழுது பலனுக்காக இதை நான் டச் பண்ணதுனால சொல்றேன். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 26:18வது வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 26:18. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயர். நல்லா கவனிச்சீங்களா? பெலிஸ்தியர் ஆபிரகாம் நாட்களில் ஆபிரகாம் சில துறவுகளை வெட்டுகிறான். அடுத்த வார்த்தை, ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தியர் தூர்த்து போட்டார்களாம். அப்போ என்ன அர்த்தம்? ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும் அந்த துறவை யாருக்குமே மூடி போட முடியவில்லை. அப்போ பெலிஸ்தியர்கள்லாம் எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க? இவன் எப்போ சாவான்? யேசபேல் எதற்கு துடித்து கொண்டிருந்தாள்? இந்த எலியாவை கொல்லணும். எலியா இருக்கிறது வரைக்கும் ஒண்ணு நடக்காது. சத்துரு ஏன் போராடுறான் இப்போ தெரியுதா? சத்துரு ஏன் உன் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வரான்னு புரிகிறாயா? ஏன்னா நீதான் அவனுக்கு கண்டி.
அவன் உனக்கு கண்ணிய வச்சான், ஆனா ஆண்டவர் உன்னையே அவனுக்கு கண்ணிய வச்சிட்டாரு. எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? இதுவரை அவன் உனக்கு மறைவாய் கண்ணிகளை வைத்துக் கொண்டிருந்தான், ஆனால் நீ கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறபடினாலே உன்னை அவனுக்கு கண்ணியாக கர்த்தர் வைத்து விட்டார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் மரித்த பின்புதான் தூர்த்து போட்டாங்களா? அப்ப ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும் சத்துருவுக்கு அவன் ஒரு பிடி மண்ணை கூட அந்த கிணத்துல தூக்கி போட முடியல. ஆனால் நல்ல கவனிங்க, எல்லாருக்கும் ஒரு மரணம் உண்டு. ஆனா சும்மாலாம் ஆபிரகாம் மரிக்க மாட்டான். அந்த ஸ்தானத்துல ஒரு ஈசாக்கை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தும் வரைக்கும் ஆபிரகாம் என்கிற திரி எரிந்து கொண்டுதான் இருந்தது. ஹல்லேலூயா. உன் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது சகோதரா. உன் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது சகோதரி. எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தான். அவனும் பயந்தான். அவள் எப்படியும் என்னை கொண்டு விடுவாள், இயேசவேல் எப்படியும் என்னை கொண்டு விடுவாள் என்று சொல்லி பயந்து சூரை செடிக்கு கீழே சுருண்டு படுத்த போது அவனை தட்டி எழுப்பி கத்த சொன்னார், நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென். ஏன்னா நீதான் அவனுக்கு கண்ணி, நீதான் அவளுக்கு கண்ணி. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, எலியா நிக்கிறதுனால வாகாலின் வல்லமை இது அப்படியே சபைக்கு கொண்டு வாங்க. ஒரு சபை தேவனுக்கு முன்பாய் நிற்கிற சபையா இருக்குமானால் எப்படிங்க இந்த ஏரியா பக்கம் எங்குமே மற்ற எந்த வல்லமைக்கும் தலை தூக்கவே முடியாதல்லவா? இந்த குவாரண்டைன் பீரியட சபை பயன்படுத்தட்டும், தேவ ஜனங்கள் பயன்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் அதை என்னுடைய ஆவிக்குரிய கண்களில் காண்கிறேன். சபை மீண்டும் கூடி வந்து நிற்கும் போது ஆமென் ஆமென், கர்த்தர் அருளுகிற மறு உத்தரவு மாத்திரமே தேசத்தில் ஒலிக்கும். ஜீசஸ். எஸ், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் போய் நிற்கிற இடத்துல வேற எந்த வல்லமைக்கும் அந்த ஏரியா பக்கமே. எலியாஸ் காமெடியா ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, பரியாசம் பண்ணி அவங்க பாகால நோக்கி அப்படி இப்படி கூப்பிட்டு இருக்கும் போது 27வது வசனத்துல உரத்த சமத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே. அதான் நீங்க கூப்பிடுறீங்கல்ல, தேவன் தேவன் சொல்லி கூப்பிடுங்கள். அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது அலுவலாய் இருப்பான். அடுத்த ஒரு வார்த்தை பாருங்க, அல்லது பிரயாணமாய் போயிருப்பான் அல்லது தூங்கினாலும் தூங்குவான். அதுல ஒரு வார்த்தை பார்த்தீங்களா, பிரயாணமாக போயிருப்பான், எங்கேயாவது ஓடி இருப்பான். அந்த வார்த்தையை நான் எடுக்கிறேன். எஸ், எலியா வந்து நின்னதும் பாகால் எஸ்கேப் எஸ்கேப். இவன் இருக்கிற இடத்துல ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருகிற சத்துரு 7 வழியாய் போவான். இந்த வார்த்தையெல்லாம் சுதந்திரிக்க வேண்டாமா சபையே? இந்த வார்த்தையெல்லாம் பிடித்து பற்றி கொண்டு சுதந்திரிக்க வேண்டாமா? நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒண்ணுதான், சாப்பிட்டுட்டு மட்டும் இருக்காத. சாப்பிடாதேன்னு சொல்ல மாட்டேன், சாப்பிடு. எலியா சாப்பிட்டா, எலியாவுக்கு சாப்பிடாம இருக்க முடியாது. எலியா காலையும் சாப்பிட்டா, நல்லா சாப்பிட்டான். ஆனா சாப்பிடுறது உயிர் வாழ்வதற்காக, சரீரத்துக்கு தேவைக்காக. ஆனா அவன் செய்த அடுத்த பிரதானமான காரியம் தேவ சமூகத்திலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து நீ உன் முழங்காலை பலப்படுத்த பாகாலின் வல்லமைகள் செயலற்று போகும். நீ போய் நிற்கிற இடத்துல ஒரு இடத்துல கலக்கம் போல இருக்கலாம், ஆனா நீ அங்க போய் நின்னதும் ஒரு சமாதானம் இருக்கும். ஆண்டவர் அதுதானே சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். நீ அங்க வந்ததும் உனக்கு சமாதானம் உண்டாயிரும். எந்த ஒரு காரியம், பிள்ளைகளுடைய காரியமாகட்டும், நீங்க அதை டீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் சமாதானம் வந்துடும். உங்க பிசினஸ் ஆகட்டும், நீங்க டீல் பண்ண போனதும் எல்லாத்துக்கும் பாருங்க, சாத்தான் வந்து ஆமென், அவன் வந்து எப்படா திருடலான்னு தான் பார்ப்பான். முதல்ல திருடுவான், அப்புறமா அழிப்பான், அப்புறமா கொல்லுவான். ஆனா நீங்க போய் நிக்கிற இடத்துல பிசாசுக்கு இது ஒண்ணுமே செய்ய முடியாது. எலியா நம்மை போல பாடுள்ளவன் தான், ஆனா அவன் போய் நின்னா பாகாலுக்கு நிக்க முடியாது. பாடுள்ளவனுக்கு முன்னாடியே பாகாலுக்கு நிக்க முடியாதான். ஏன்னா அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், அவன் ஜெபிக்கிறவன். அந்த ரங்கத்தில் இந்த நாட்கள் அதிகமாய் அந்நிய வல்லமைகளை கட்டி ஜெபியுங்கள். வேதத்தை படிக்கும் போது ஒவ்வொரு வல்லமைகள் நமக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாகாலின் வல்லமை, எகிப்தின் வல்லமை. எகிப்தின் வல்லமை தான் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராகாபை துண்டித்தது நீதான் அல்லவோ.
ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை மிதித்ததும் நீதான் அல்லவோ? அந்த எகிப்தின் வல்லமை தான் அங்கே ராகாபு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராகாபை துண்டித்தது நீதான் அல்லவோ? எகிப்தின் வல்லமை, அசீரியன் வல்லமை. இதை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாட்கள்ல நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இங்கே என்ன நடக்கிறது? அவன் போய் நிற்கிறான். 450 பேர் கதறுகிறார்கள். தங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள், தங்களுக்கு தெரிந்த விதங்களில் எல்லாம் கூப்பிடுகிறார்கள். ஒரு சத்தமும் இல்லை, ஒரு சத்தமும் இல்லை. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், கர்த்தருக்கு மகிமைக்காக சொல்லுகிறேன், நம்முடைய ஜெபத்தை அதிகரிப்பதும் அந்நிய வல்லமைகளை கட்டி ஜெபிப்பதும் அவசியம், அவசியம், அவசியம். ஒரு நாளும் ஜெபத்தை விட்டுறாதீங்க. அரைக்க எலியா எங்க இருந்து ஜெபம் பண்ணா? யாருக்கும் இது. எலியாவுக்கு சரியான ஒரு வீடு கூட கிடையாதுங்க. அவன் கொஞ்ச நாள் கேரி தாற்றண்டையில் இருந்தான், ஆற்றங்கரையில் தங்கியிருந்தான். அப்புறமா சாரிபத்தில் ஒரு இடத்துல போயிருக்கிறான். அவனுக்கு சரியான வீடு கிடையாது, அவனுக்கு ஒரு பிரேயர் ரூம் தனியாக கிடையாது, எதுவுமே சொந்தம் என்று ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவன் போய் எங்கே நிற்கிறானோ அங்கே அந்நிய வல்லமைக்கு வேல்யூ கிடையாது, வாய்ஸ் கிடையாது. ஆமென். இதற்கு நாங்க என்ன கிருபை பெறணும், என்ன வரங்களை பெறணும்? இதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அரை கதவை அடைத்து கொண்டு அப்பாடு இருக்கணும். ஏசப்பா, ஏசப்பா. வார்த்தை ஒண்ணுமே வரலையா? சில நேரத்தில் நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணி வார்த்தையெல்லாம் தெரிஞ்ச வார்த்தையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு டைமை பார்த்தா 10 நிமிஷம் தான் இருக்கும். நம்ம 2 மணிக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா வார்த்தை ஒண்ணுமே வரலையா? ஏசப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைலண்டா இருக்கு. ஏசப்பா, ஏசப்பா. அப்படி இருக்கும்போது சில வேற தேவையில்லாத சிந்தைகள் வரும் தெரியுமா? அதை கண்டம் பண்ணுங்க. போ பிசாசே, இயேசுவின் நாமத்தில் இந்த சிந்தையை நான் உடைக்கிறேன், உடைக்கிறேன். இயேசு தான் அதை கற்றுத்தந்தார் நமக்கு. பேதுருக்குள்ள மாம்ச சிந்தை வந்ததும் இயேசு என்ன வார்த்தையை சொல்லி அதை அதட்டினார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே. எதற்காக அது எழுதப்பட்டிருக்கிறது? பேதுருவின் தப்ப காட்டுறதுக்கா? இல்ல. மாம்ச சிந்தை வருதுன்னா இப்படி சொல்லணும், எனக்கு பின்னாக போ சாத்தானே. அதிகாரம் தேவன் நம்மை எப்படி வைத்திருக்கிறார்? அடிமைகளாய் அல்ல, ராஜாக்களாய் வைத்திருக்கிறார், ஆசாரியர்களாய் வைத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து ரூம் போட்டு வந்து உட்காரு, எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ஐயோ ஜெபிக்கணும்னு நினைச்சேன், என்னது வருதா உடனே எனக்கு பின்னாக போ சாத்தானே. மாம்ச சிந்தை. அது ஜெப நேரத்தில் வேலையை குறித்த சிந்தை வருதா? குடும்பத்தை குறித்த சிந்தை வருதா? குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனா அதே குறித்து ஜெபத்தை பிரேக் பண்ற அளவுக்கு சிந்தைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. இம்மைக்குரிய எந்த சிந்தைகளுமே நம்முடைய ஜெபத்தை பிரேக் பண்ற அளவுக்கு, ஜெபத்தை கூட்டுற அளவுக்கு தான் இடம் கொடுக்கணுமே தவிர ஜெபத்தை உடைக்கிற அளவுக்கு இடம் கொடுக்க கூடாது. மாம்ச சிந்தை வருது, எனக்கு பின்னாக போ சாத்தானே சொல்லிட்டு அப்பா சமூகத்தில் இருங்க. அதாவது இருதயம் நேராகணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இந்த இருதயம் திருக்குள்ளது பாத்தீங்களா, அது மக கேட்டு உள்ளது பாத்தீங்களா, அது கொஞ்சம் நேராக டைம் எடுக்கும். உட்காருனப்பா, ஏசப்பா. அது கனெக்ட் ஆகும் பாருங்க. இந்த கனெக்ட் ஆனதும் உங்களை விட்டு ஏதோ ஒரு பாரம், அப்படி 100 கிலோ வெயிட் உங்க தலையில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதை வைக்கவே முடியாது, அதை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. திடீர்னு நீங்க அறியாத செகண்ட்ல திடீர்னு ஒருத்தர் கம்ப்ளீட் அதை தூக்கி எடுத்தா எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அது இந்த பிரசனத்துல ஃபீல் ஆகும். அப்படி ஃபீல் ஆகணும், அதுதான் பிரசனம். அப்படி அதான் அந்த இளைப்பாறுதல். என் சமூகம் உனக்கு இளைப்பாறுதல், உனக்கு இளைப்பாறுதல். அவருடைய சமூகத்துல எனக்கு இளைப்பாறுதல். உந்தன் சமூகம் எனக்கு ஆனந்தமே, உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். உந்தன் சமூகம் எனக்கு ஆனந்தமே, உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் என் வாழ்விலே. உம்மை அன்றி யாரும் இல்லை. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் என் வாழ்விலே. உம்மை அன்றி
சமூகம் எனக்கு ஆனந்தமே, உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். உந்தன் சமூகம் எனக்கு ஆனந்தமே, உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன் அந்த ரங்கத்திலே ஜெபிப்பான். அந்த ரங்கத்திலே அந்நிய வல்லமைகளை கட்டி ஜெபிப்பான். தேசத்தில் நடக்கிற நம்ம ஜெப குறிப்பில் கேட்டோமே, ஒரு சின்ன பிள்ளை எரித்து கொண்டார்களாம். ஆமென். இதெல்லாம் துர்க்கிரியைகளை நடப்பிக்கிற அந்நிய வல்லமைகள் அல்லவா? இதெல்லாம் கடிந்து கட்டி ஜெபிக்க வேண்டாமா? ஆண்டவரே அப்பா, அதெல்லாம் செயலிட்டு போகணும். நாளை சபை கூடி வரும்போது, ஆங்காங்கே சபைகள் திறக்கப்பட்டு கூடும்போது, தேசத்தில் கர்த்தருடைய கிரியை மாத்திரமே வெளிப்படும். எவ்வளவு பாக்கியம் பாருங்க. அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. வேற எல்லாம் செயலற்று ஒண்ணுமே இல்லாம போயிட்டு பாருங்க. இங்கே அதுதான் நடக்கிறது. கவனிப்பார் இல்லை, செவி கொடுப்பார் இல்லை, ஒரு சத்தம் பிறக்கவில்லை. 29வது வசனத்துல 30வது வசனத்துல, அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தார்கள். ஆமென். இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் ஆமென் தேவனிடத்துல நெருங்க விடாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற இந்த வல்லமைகளை அவன் கடிந்து கட்டி ஜெபித்த பிறகு முதல் ரிசல்ட் என்ன தெரியுமா? சகல ஜனங்களும் வந்தார்கள். சகல ஜனங்களும் வந்தார்கள். அதுதானங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு உதவிக்கு போறோம். அங்க உதவி இல்லைன்னு தெரிஞ்சா எங்க உதவி இருக்கோ அதை நோக்கி போவோம். தண்ணீரை தேடி போறோம், ஒரு நதி அண்டை போறோம், அல்லது ஒரு குளத்து பக்கத்துல போறோம், அங்க ஒரு துறவு கிட்ட போறோம். அங்க தண்ணீர் இல்லைன்னா இன்னும் எங்க தண்ணீர் இருக்கோ அதை தேடிதானே போவோம். ஜனங்களுடைய தேடல் சரியான திசையை நோக்கி திரும்ப, சபையே நீ கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டியது அவசியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? சகல ஜனங்களும், சகல ஜனங்களும். நீங்க எல்லாத்துக்காக காமனா ஜெபிக்கிறீங்க. ஆனா இன்னையில இருந்து ஒரு ஸ்பெஷல் பிரேயரை ஏறிடுங்க. என்ன ஸ்பெஷல் பிரேயர்? உங்க தெருவில், உங்க ஸ்ட்ரீட்ல எத்தனை வீடு இருக்கு, எல்லாருக்கும் பேரையும் போய் கேளுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா டெய்லி ஒரு வாக், எப்படியாவது வாரத்துக்கு 2 நாளாவது அந்த தெருவழியா நடப்பீங்க இல்ல? ஆண்டவரே இவங்க உம்மிடத்துல திரும்பணும், இவங்க உம்மிடத்துல திரும்பணும், இவங்க உம்மிடத்துல திரும்பணும். வீட்டில இருந்து கொஞ்ச நேரம் நல்லா பிரைஸ் பண்ணுங்க, துதிங்க, ஜெபிங்க. எல்லாரும் உபே பண்ணுவீங்களா தெரியல, ஆனா உபே பண்ற சிலர் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, நான் நம்புகிறேன், ஆவியிலே அதை விசுவாசிக்கிறேன். அதை நிச்சயம் நீங்க செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமென். எனவே உங்களுக்கு தான் நான் அதை சொல்லுகிறேன். வீட்டில இருந்து ஜோமெண்ட் அப்படி தெருவில் போவீங்க, ஒன்று நடந்து போவீங்க, இல்லை 2 வீலர்ல போவீங்க, இல்லை கார்ல போவீங்க. கொஞ்சம் ஸ்லோவா போங்க, வீட்டுக்கு முன்னாடி நிறுத்த வேண்டாம். ஆனால் நீங்கள் காரில் ஏறும்போது கொஞ்ச நேரம் ப்ரைஸ் பண்ணி அப்படியே துதிச்சுட்டு அப்படியே பாடிட்டு, அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டவர்கள் அந்நிய பாஷையில் அப்படி பேசி 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 அப்படியே கிராஸ் பண்ணும்போது, ஆண்டவரே இவங்களை உம்மிடத்தில் திருப்புங்க. வேற ஒன்று வேண்டாம், உங்ககிட்ட திருப்புங்க. உம்மிடத்தில் திருப்பி விட்டுருங்க. எப்படி திருப்பி விட்டுருங்க ஆண்டவரே, திருப்பி விட்டுருங்க ஆண்டவரே. அப்படி நீங்கள் டெய்லி ஜெபம் இருங்க. ஒரு நாள் எல்லாரும் திரும்புவாங்க. ஏன்? உங்ககிட்டயே பைபிள் ஒரு வசனம் இருக்கிறது, ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை உங்களை 10 பேர் பிடிச்சிட்டு சொல்லுவாங்களா, நீங்க போற இடத்துக்கு நாங்களும் வரோம், உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து எத்தனை பேர் சொல்லி இருக்கிறாங்க? சொல்லணும். இனி வருகிற நாட்களில் நடக்கணும். அதுக்கு தான் இந்த குவாரண்டைன், அதுக்கு தான் இந்த காரியங்களை தேவன் அனுமதித்திருக்கிறார். இல்லை என்றால் இல்லை, பழையது போல தான் நடக்கும் என்றால். நேற்று நான் ஒரு செய்தி பார்த்தேன். அதில் அங்கங்கே ஜெர்மனி மற்றும் நிறைய தேசங்கள் திருப்பி லாக்டவுன் தளர்த்தப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னதும் நிறைய பேர் திரும்பி ஒயின் ஷாப்புக்கு போகிறாங்க, திருப்பியும் பழையது போல. அதெல்லாம் எவ்வளோ பரிதாபமாக இருக்கிறது. என்ன பர்பஸ் அறியாமல் ஜனங்கள் இன்னும் உணராமல் இருக்கிறார்கள், உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். இது மாற சபையே, ஜனங்கள் எல்லாம் அவனிடத்தில் வந்து சகல, இந்த வார்த்தை வர சகல ஜனங்கள் 30வது வசனம், அவன் கிட்டே வந்தபோது கிட்ட வந்துட்டாங்க. இப்போ ஏன்னா பாகால் அவுட், அது ஒன்றும் இல்லை, அது டம்மின்னு எலியா ப்ரூவ் பண்ணிட்டான். இந்த ப்ரூவ் பண்ற ஸ்தானத்துல யார் நிக்கிறா அப்படின்னா எலியா நிக்கிறான்.
எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் கர்த்தரே தேவன், மீதி எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறத ப்ரூஃப் பண்ணான். ப்ரூவ் ஆச்சுன்னா திரும்பிடுவாங்கல்லங்க. இது ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மக்கள் படையெடுத்து போறாங்க, எல்லாம் போறாங்க, இங்க எல்லாரும் அங்க போறாங்க, பெருசா கட்டியிருக்காங்கன்னு போறாங்க. திடீர்னு வந்து செக் பண்ணிட்டு சொல்றாங்க இது ஒரிஜினல் டாக்டர் கிடையாது, இது போலின்னு தெரிஞ்சுட்டுனா, போலின்னு தெரிஞ்ச பிறகு யாராவது போவாங்களாங்க? அவ்வளவுதான், உடனே க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பிடுவாங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. பாரத்தோடு பேசி கொண்டிருக்கிறேன். இது பேச எனக்கு எவ்விதத்திலும் தகுதி இல்லை. எனக்கு பெரிய சவாலான காரியம் இது. நான் ஆண்டு சமூகத்தில் இருந்து, ஆண்டவரே இந்த வார்த்தையை நீங்க தான் பலப்படுத்தி பேசணும் ஆண்டவரே. பேசுனா மட்டும் போதாது, எதை பேசுறோமோ அதை பிராக்டிஸ் பண்ணணும் ஆண்டவரே. இதை கேட்கிறவங்க பிராக்டிஸ் பண்ணணும் ஆண்டவரே. ஒருவன் கர்த்தர் நம்ம இன்னைக்கு சிங்கிளா வைக்கல, ஒரு சபையாய் வைத்திருக்கிறார், ஒரு கூட்டமாய் வைத்திருக்கிறார். இப்ப நம்ம எவ்வளவு பெரிய அசைவை தேசத்துல கொண்டு வர வேண்டும், எவ்வளவு பெரிய அசைவை. Thank you Holy Spirit. ஒரு பதில் இல்ல, கவனிப்பார் இல்ல, அதுவரை வெயிட் பண்றேன் இல்லையா? ஜனங்களுக்கு அந்த பாகால் மேல இருக்கிற நம்பிக்கை கம்ப்ளீட்டா அற்று போனதுக்கு அப்புறம் எலியா உடனே ஜனங்களை, என்ன சிம்பிள், என்கிட்ட வாங்க, இங்க வாங்க. ஜனங்கள் எல்லாம் கிட்ட வருகிறார்கள். கிட்ட வந்தது எலியா என்ன செய்கிறான் தெரியுமா? தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு, ஆமே, நான் அதை எல்லாம் சொல்லவில்லை, நான் அதில் அவனுடைய ஜெபத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அவன் செப்பனிட்டு லக்கத்தின்படி 12 கற்களை எடுத்து வைத்து அதற்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைத்து விறகுகளை அடுக்கி அதை சுற்றி வாய்க்காலை உண்டாக்கி அதில் தண்ணீர் வார்த்து இப்பொழுது அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். 36வது வசனம் வாசிங்கள். 1 ராஜாக்கள் 18:36. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் விளங்க பண்ணும். அடுத்த ஜெபத்தை பாத்தீங்களா? என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான்ப்பா. என்ன? அத்தனை ஜனங்களுக்கும் ஒரு விஷயம் தெரிய வரணும். என்ன தெரியுமாப்பா? நீர் தேவன் என்பது. நீர் தேவன் என்பதை இத்தனை ஜனங்கள் கிட்ட வந்திருக்கிறாங்கப்பா. நீர் தேவன் என்பதை விளங்க பண்ணுங்க. அவ்வளவுதான். நான் பெரிய தீர்க்கதரிசினோ நான் அப்படிலாம் ஒண்ணு, நான் ஒரு சர்வெண்ட், அது போதும் எனக்கு. அதுக்கு மேல எந்த அடையாளமும் தேவை கிடையாது. நான் ஒரு சர்வெண்ட், நான் நம்முடைய ஊழியக்காரன், அவ்வளவுதான். நான் பெரிய தீர்க்கதரிசி கிடையாது, ஒண்ணுமே. நான் தீர்க்கதரிசி என்று விளங்க பண்ணணும்னு கேட்கல. இன்னைக்கு நம்ம அநேகருக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம சொல்ற வார்த்தையெல்லாம் நடக்கணும், எப்படியாவது செஞ்சிருங்க ஆண்டவர், நான் இப்படி சொல்லி இருக்கிறேன். இல்ல, நான் தீர்க்கதரிசி என்று விளங்க பண்ணும் என்று கேட்கவில்லை. நான் உங்க ஊழியக்காரன், அவ்வளவுதான். எனக்கு இதுக்கு மேல ஒன்னும் தேவை கிடையாதுப்பா. ஆனா எனக்கு ஒண்ணு வேணும்பா. என்ன தெரியுமாப்பா? நீர் தேவன் என்பதை விளங்கப்படணும், என் ஜனங்களுக்கு விளங்க பண்ணணும். அதாவது தேவ ஜனங்களுக்கு உணர்வு உண்டாக அவன் ஜெபிக்கிறான். தேவ ஜனங்களுக்கு இல்ல, ஜனங்களுக்கு ஒவ்வொரு ஜனங்களுக்கும், ஆமே, சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு உணர்வு உண்டாக ஜெபிக்கிறான். என்ன உணர்வு உண்டாகணும்? கர்த்தரே தேவன் என்பதை அறியணும். கர்த்தரே தேவன் என்பதை அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நீர் தேவன் என்பதை அறியணும்ப்பா. இந்த ஜனங்கள் அறியணும்ப்பா. அறியாமலும் உணராமலும் இருக்கிற இந்த ஜனங்கள் அறியணும். ஆண்டவரே, நான் பெரிய ஆள்னோ, நான் தேவனுக்கு முன்பாய் நிற்பவன் என்றோ, நான் பெரிய தீர்க்க ஒன்னும் வேண்டாம் ஆண்டவரே. ஐ எம் யுவர் சர்வெண்ட், அவ்வளவுதான். நான் உம்முடைய ஊழியக்காரன். அதுக்கு மேல எனக்கு நான் எந்த அடையாளத்தையும் நான் விரும்பவில்லை. நான் வேற எந்த ஒரு இதையும் நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனா எனக்கு ஒண்ணு தேவைப்பா. நீர் தேவன் என்பதை இந்த ஜனங்கள் அத்தனை பேர் அறிந்து கொள்ளணும். இந்த உணர்வு உண்டாகும். உணர்வு உண்டாகும் போதுதான் உண்மையான மனம் திரும்புதல் உண்டாகும். கர்த்தரே தேவன் என்பதை அறியணும். கர்த்தரே தேவன் என்பதை அறியணும். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த பின்பு சீஷர்களுக்கு
ஒரு விசை தரிசனமானார். அதன் பிறகு பேதுரு தனியாக இருக்கிறான், சீஷர்களோடு இருக்கிறான். அப்போ பேதுரு சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்கிறேன். அப்போ சில சீஷர்களும் கூட போகிறாங்க, மீன் பிடிக்க போகிறான், ஒன்றும் பிடிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது இயேசு அங்கே நிற்கிறார், கரையில் நிற்கிறார். அவர் இயேசு என்று அறியாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வலையை போட சொல்கிறார். வலை நிறைய மீன் கிடைத்ததும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, யோவான் பேதுருவை பார்த்து சொல்கிறான், அவர் இயேசு. இயேசுன்னு தெரிஞ்சதும் பேதுரு கடல்ல சாடிட்டான். எதற்கு தெரியுமா? அன்னைக்கு நான் கடல் மேலே நடந்தேனே, இன்னைக்கு நடப்பேன்னா இல்லை. ஏன்னா அவன் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய நிர்வாணத்தை மறைக்க கடல்ல சாட. பாருங்க, அந்த உணர்வு தான் நீ எது இழந்திருக்கிறாய் என்பதை உனக்கு காட்டும். தேவனை அறிகிற அறிவு தான் உனக்கு இந்த உணர்வை கொடுக்கும். உணர்வு தான் உன்னுடைய ஒரிஜினல் நிலையை உனக்கு காண்பிக்கும். இன்னைக்கு ஜனம் இன்னும் அறியாமலும் உணராமலும் தெய்வ பயம் மட்டும் இருக்க காரணம் என்ன தெரியுமா? தேவனை அறியவில்லை. எலியாவின் ஜெபம் என்ன? ஆண்டவரே, நான் பெரிய வேணும், நான் ஒன்றும் வேண்டாம்ப்பா, நான் ஊழியக்காரன், அவ்வளோதான், எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் தெரிய வேண்டாம். ஆனால் எனக்கு இன்னொன்று தெரியணும், இந்த ஜனங்கள் எல்லாரும் நீரே தேவன் என்று அறியணும். என் தெருவில் இருக்கிற ஜனங்கள், என் மாவட்டத்தில் இருக்கிற ஜனங்கள், என் மாநிலத்தில் இருக்கிற என் தேச ஜனங்கள், ஆண்டவரே, இந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத இந்த வைரஸை இன்னைக்கு தெரியாத யாருமே கிடையாதப்பா. ஒரு பாதிப்பை உண்டாக்கினபடியினாலே, ஒரு பாதிப்பை உண்டாக்குற வைரஸை எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் ரட்சிப்பை கொடுக்கிற தேவனை இந்த ஜனம் அறியவில்லையே. விடுதலை கொடுக்கிற தேவனை அறியவில்லையே. தேசத்துல மிகப்பெரிய பஞ்சம், 3 வருஷம் மழை இல்லை. அப்ப முதல்ல மழைக்காக தானே ஜெபிக்கணும்? இல்லை, இதுதான் ஜெபம். தேசத்துல இன்னைக்கு நிறைய காரியங்கள் நடக்கிறது, எல்லாம் இருக்கட்டும், கர்த்தர் இன்னைக்கே நிறுத்த வல்லவர். ஆனா உன்னுடைய ஜெபத்துல எது பிரதானமா இருக்கணும்? மழையா இல்ல தேவனை அறிகிற அறிவா? தேசத்துல மழை வேணும், என் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லாம் நடக்கட்டும். ஆனா அதுக்கு மேல ஒண்ணு இருக்குப்பா. முதல்ல நடக்க வேண்டியது என்ன? முதல்ல எப்படியாவது சர்ச்சஸ் திறக்கணும், முதல்ல எப்படியாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், முதல்ல எப்படியாவது. நம்ம இதுதானே பிரையாரிட்டி வச்சிட்டு இருக்கிறோம். முதல்ல என்ன நடக்கணும்? எலியாவின் ஃபர்ஸ்ட் பிரேயர் என்ன? முதல்ல எது நடக்கணும்? முதல்ல ஒண்ணு நடக்கட்டும், இந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும். அவனுடைய ஜெபத்தை பாருங்க. என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று கேட்டபோது 38வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலி விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள், கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா! ஒரு எலியா எவ்வளவு பெரிய ரிவைவலை கொண்டு வர பாருங்க. பாடுள்ள மனுஷன். சரி, பாகாலின் தெய்வங்கள், பாகாலின் வல்லமை செயலற்று ஒண்ணுமே இல்லாம டம்மியா இருக்கு. அப்ப இப்ப ஜனங்கள்லாம் எலியாவை பாக்குறாங்க. உடனே ஜனங்கள் கர்த்தரே தேவன் சொல்லல, அக்கினி இறங்கினதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி பாருங்க, 21வது வசனத்தை வாசிங்க. இது காரியங்கள் நடப்பதற்கு முன்பு 21வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஒரு வார்த்தை, அதாவது சில சொல்ல, என்ன வந்தாலும் நாங்க இயேசுன்னு கூட மாட்டோம், என்ன வந்தாலும் அப்படி சொன்னாங்க. இவங்க எல்லாம் தான் இப்ப என்ன கத்துறாங்க? 39வது வசனம் எப்படி கத்துறாங்க? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஒரு பாடுள்ள மனுஷன் நிமித்தமாக, ஒரு பாடுள்ள மனுஷன் நிமித்தமாக. நம்ம பெரிய பெரிய ஒண்ணுமே கிடையாதுங்க நமக்குன்னு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு இந்த காரியத்தை எடுத்து நம்ம மத்தியில வைத்து திட்டவும் தெளிவுமாய் பேசிக் கொண்டிருக்க. நீ பாடுள்ளவன் தான், நீ பலவீனம் உள்ளவன் தான்.
நீ படிக்காதவன் தான், பணம் எல்லாம் ஒண்ணு இல்லதான். ஆனா எலியாவை பாரு, அவன் உன்ன மாதிரி பாடுள்ளவனா இருந்தும் இவ்வளவு பெரிய காரியத்தை, நான் தான் தெய்வம் என்பதை எலியா உலகத்துக்கு காண்பித்து கொடுத்தானு. கர்த்தரே தேவன் என்பதை உலகத்துக்கு காண்பித்து கொடுத்தானு. இப்படி உன்னால் ஏன் காட்ட முடியாது சபையே? அந்தரங்க ஜெபம் தான் இதுல பிரதானங்க. அந்தரங்க ஜெபம். இந்த கேமராக்கு முன்னாடி இருந்து நான் இப்படி கத்துறதெல்லாம் ரெண்டாவது தான். நான் அந்தரங்க ஜெபம் பண்ணாம இப்படி கத்தி பிரயோஜனமே கிடையாது. இதுதான் சொல்ல வரேன். உண்மையில கேமராக்கு முன்னாடி இருந்து பிரீச் பண்றது, பிரேயர் பண்றதெல்லாம் அது எவ்வளவு சிரமமா இருக்குன்னு அப்படி பண்றவங்களுக்கு தெரியும். அதாவது உயிருள்ள ஜனங்கள் சபைக்கு முன்னாக இருந்து பேசிட்டு இப்போ உயிரற்ற கேமராக்கு முன்னாடி இருந்துட்டு அல்லேலூயா சொல்லு, ஆமென் சொல்லு சொல்றது அது எவ்வளவு வேதனை தெரியுமா? ஆனா இன்னைக்கு வேற வழி இல்லை. இன்னைக்கு சபைக்கு இந்த இன்ஃபர்மேஷன், இந்த காரியங்களை பகிர்ந்தாக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். எனவே கர்த்தர் தந்த அனுகூலத்துக்காய் ஸ்தோத்திரம் செலுத்தி அதை பயன்படுத்துகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சபையே அந்தரங்கம் தான், அந்தரங்கம். அதனால தான் அடிக்கடி சும்மா மொபைலே பார்த்துட்டு இருக்காதீங்க, மொபைலே பார்க்காதீங்க. இது சப்போர்ட்டுக்காக மட்டும் பார்க்க. அரைக்கதவை அடைத்துக் கொண்டு பல மணி நேரம் ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்கப்படும். 3 வருஷம் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஒரு பிரசங்கத்துக்கு 3 வருஷம் ஆயுதமாறான். ஒரு சர்மன், அக்னி இறக்குற சர்மன், எழுப்புதல் பிரசங்கத்துக்கு அவன் எடுத்துக்கொண்ட கால அளவு 3.5 years. என்ன ஆயத்தம் பாருங்க, என்ன ப்ரிப்பரேஷன், என்ன ப்ரிப்பரேஷன். நம்ம ஒரு 3 hours இருந்தாலே பெரிய சாதனை மாதிரி. அப்பாடா இன்னைக்கு சர்மனுக்காக நான் ஆண்டு சமத்துல 3 hours. ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு சர்மனுக்காக 3.5 years அவன் வெயிட் பண்ணி காத்திருந்து, சிம்பிள். என்ன சர்மன்? எந்த மட்டும் 2 நினைவுகள் குந்தி குந்தி நடப்பீர்கள் சொல்லிட்டு கர்த்தாவேன்னு கூட்டம் அக்கினி இறங்கிச்சு. ஜனங்கள் எல்லாரும் அர்ப்பணித்தார்கள். சர்மன் முடிவில் எலியா கை தூக்க சொல்லல, ஏற்றுக்கொண்டவங்க மட்டும் கை தூக்குங்க. வழக்கம் போல எல்லா கூட்டத்திலும் கை தூக்குற 10 பேர் எல்லா கூட்டத்திலும் இருப்பாங்க. பாருங்க, ரட்சிக்கப்பட்டவங்க கை தூக்க சொன்னா எல்லா கூட்டத்திலும் இவங்க தான் ஃப்ரெண்ட்ல இருந்து தூக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு தூக்குறோன்னு தெரியாது. அன்னைக்கு ஒரு மீட்டிங் பார்த்தேன், ஒரு பாஸ்டர் ஃபயரா பேசிட்டு இருக்கிறார். பேசி முடிச்சு நான் அந்த ஸ்டார்டிங்ல நான் இப்போ கீபோர்ட் ப்ளே பண்ணிட்டேன். அந்த மீட்டிங் நான் தான் கீபோர்டு வாசிட்டு இருந்தேன். வச்சுட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறவங்க கை தூக்குங்க சொன்னால், அந்த மீட்டிங் தலைமை தாங்க ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அவர் முதல்ல கை தூக்குறாரு. அவர் பாதி உறக்கத்தில் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். திடீர்னு கை தூக்குறேன்னு சொன்னால் அப்படியே கை தூக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே இந்த கை தூக்குறது, கால் தூக்குற வேலை ஒன்றுமே கிடையாது. அக்கினி இறங்கினது அத்தனை பேரும் கமிட் ஆகிட்டான். எத்தனை பேரும் சரண்டர் ஆகிட்டான் ஆண்டு சமூகத்தில். ஆண்டவரே கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். ஒரு பாடுள்ள மனுஷனுடைய ஜெபம், ஒரு பாடுள்ள மனுஷனுடைய ஜெபம். நம்மை போல நீ என்னென்ன பிரச்சனை சொல்றியோ, எலியா பக்கத்துல சொல்றான், ஏய் இதை விட உனக்காவது தங்குறதுக்கு வீடு இருக்கு. நான் ஆத்து பக்கத்துல என்ன வச்சிருந்தா தெரியுமா? உனக்காவது வீட்டில் உள்ளவங்க ஏதாவது வாங்கி தருவாங்க. எனக்கு ஒரு காக்கா தான் கொண்டு வரும். அந்த காக்கா என்னைக்கு வரும்னு தெரியாது. காக்கா வருதுனாலே இருக்கிறத எப்படா எடுத்துட்டு போகணும் தான் காக்கா வரும். ஆண்டவருடைய நடத்துதல ரொம்ப ஆச்சரியங்க. காக்கா வீட்டுக்கு வந்தாலே வா காக்கான்னு தான் சொல்லுவாங்க, விரட்டுவாங்க. எதுக்கு? இருக்கிறத தூக்கிட்டு போவோம். ஆனா இங்கே காக்கா வர்றது கொண்டு தர்றதுக்கு. சரி, அடுத்த நாள் காக்காவை பார்த்தா திடீர்னு காக்காவை காணல, இனி கிளம்புன்ட்டார். அப்படியே போறாரு. எவ்வளவு நாள் டிராவல் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போய், அது ஒரு பணக்கார வீட்டுலாம் கிடையாது. ஒரு கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற இடத்துல, இந்த கொஞ்சத்துல தான்ப்பா என்ன வச்சு பாதுகாத்தார். எனக்கு இருந்தது கொஞ்சம் தான். ஆனாலும் நான் ஜெபித்தேன். நான் தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன். அவனுடைய அடையாளத்தை மாற்றலங்க. அந்த ஒரு காரியத்தை கூட சொல்றேன். 17:1 வாசிங்க. 1 ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். தேவனுக்கு முன்பாய் நிற்கிற இதுதான் எலியாவின் அடையாளம். இது சொல்லி முடித்து 3 வருஷம் கழிச்சு மீண்டும் அவன் தன்னை வெளிப்படுத்தும் போது 15வது வசனத்துல சொல்றான். கவனிங்க, ஒபதியாவுக்கு சொல்ற வார்த்தை 15வது வசனம். அவள் போய் எலியாவின் 18:15
அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு 3 வருஷமா அவன் அடையாளத்தை மாற்றல. ஆண்டவர் அவன் தங்கி இருக்கிற இடத்தை மாற்றினார், அவனுடைய ஆகாரத்தை மாற்றினார், அவனுடைய சூழ்நிலையை மாற்றினார். ஆனா அவன் தன்னுடைய அடையாளத்தை மாற்றல. வாழ்வோ தாழ்வோ, நிறைவோ குறைவோ, நான் தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன். ஆமென். ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று சொன்னார்கள். அறிந்த பிறகு அவன் அடுத்து ஜெபிக்கிறான். அதுதான் மழைக்காக. இந்த காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 41 வசனங்கள், 18வது அதிகாரம் 41 42 வசனங்கள். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போ, போஜனம் பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது என்றான். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தில் ஏறுகிறான். சிகரத்தில் ஏறுகிற அனுபவம் என்பது இன்னும் அவரோடு நெருங்குவது, இன்னும் நெருங்குவது. மலை மேல் ஏறுகிற அனுபவமே தேவனோடு கிட்டி சேருவது. மோசே மலை மேல் ஏறினான், இதற்கு மகிமையை பார்க்க. இன்னும் ஒரு ஜெபத்துக்கு பதில் வந்ததும் அவன் ஆமேன் போட்டுட்டு வீட்டுக்கு போகல. கர்த்தர் தேவன் என்று அறிந்து முதல்ல உணர்வுக்காக ஜெபிக்கிறான், இரண்டாவது மழைக்காக ஜெபிக்கிறான், சேமத்துக்காக ஜெபிக்கிறான். ஆமேன். இந்த ஜெபம் நமக்கு ரொம்ப அவசியங்க. இந்த ஜெபம் செய்யணும். தேசத்தில் இது ரெண்டும் நமக்கு ரொம்ப பிரதானம். ஒன்று, கர்த்தரே தேவன் என்பதை என் ஜனங்கள் எல்லாம் அறியணும். 2, தேசத்தில் வறுமை மாறணும். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு பெரிய பஞ்ச வரும் என்று பெரிய பெரிய வல்லுநர்கள் எல்லாம் அறிக்கை விட்டிருக்கிறது நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆமீன். எவ்வளோ பெரிய பாதிப்புகள், குறுந்தொழில்கள், எல்லா விதமான தொழில்களுமே பாதிப்பு தான் பாருங்க. அப்போ இந்த நிலை மாறணும்னா கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான மழையை தரணும்ல. எலியா என்ன செய்கிறான்? முதல் ஜெபத்துக்கு அக்கினி இறங்கினதும் ஆமேன் போட்டுட்டு இறங்கல, இன்னும் சிகரத்தில் ஏறுறான். இன்னும் அடுத்த ஸ்டெப், இன்னும் இறங்குகிறான். ஆதியாகமம் 18 இருக்கிறது, பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாய் நின்று கொண்டிருந்தான். அவன் கிட்ட வந்தான். பாருங்க, ஜெபத்தை விட்டுறக்கூடாது, ஜெபத்தை விட்டுறவே கூடாது. ஆமேன். அதாவது என்னென்ன தேவை, எலியா நீ தான் ஜெபிக்கணும். எலியா ஆமாம், இனி எலிசா நாளைக்கு தான் வருவான் இல்லையா, ஆனால் இன்னைக்கு நீ தான் ஜெபிக்கணும் எலியாவே. ஆமே, உனக்கு சப்போர்ட்டுக்கு நாளைக்கு ஆட்களை கொண்டு வருவார். உனக்கு வயசாகும் போது உன்னை கர்த்தர் சேர்த்துக்கொள்ளும் நாள் வரும்போது உன் ஸ்தானத்தில் இன்னொரு நபரை கொண்டு கர்த்தர் வைப்பார். ஆனால் எலியாவே அதுவரை நீ தான் ஜெபிக்கணும். எலியாவே நீ தான் ஜெபிக்கணும். அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, இன்னார் ஜெபிச்சிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காத. அந்த ரங்கத்தில் அரை கதவை போட்டு ஜெபிக்கிற எலியாக்கள் தேவை, தேவை, தேவை. முதல்ல உணர்வுக்காக, இரண்டாவது மழைக்காக. தேசத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யணும். கூட இருக்கிற வேலைக்காரனை சொல்றான், ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுதா பாரு. போய் பார்த்து சொல்றான், இல்ல ஒன்னும் இல்லை. ஏதாவது அறிகுறி தெரியுதா? ஒண்ணுமே இல்லை. ஏதாவது தெரியுதா? ஒண்ணும் இல்லை. 7 முறை பார்த்து வந்து சொல்லுகிறான், ஒரு கையளவு மேகம் தெரிகிறது என்கிறான். அவன் போய் சொல்லுகிறான், போ, பெருமழை இரைச்சல் கேட்கிறது என்று சொல்லி அறையை கட்டிக்கொண்டு ரதத்துக்கு முன்னாக ஓடுகிறான். இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்லுகிறேன், ஆகாப் அந்த தேசத்து ராஜா, எலியா கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன், தேசத்துக்காய் ஜெபிக்கிறவன், தேசத்துக்காய் உண்மையாய் செபிக்கிறவன். ரதத்துக்கு பின்னாக அல்ல, ரதத்துக்கு முன்னாக தான் நிற்பான். எந்த ஸ்தானத்தில் அவனை முன்னிறுத்தும்படி கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருக்கும். அவையானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். உணர்வுக்காகவும் ஆசீர்வாதத்துக்காக, சேமத்துக்காகவும் ஜெபிக்கணும். அதற்கு முன்பதாக எல்லா அந்நிய வல்லமைகளையும் கட்டி ஜெபிக்க கிருபையை கேட்கணும். 3 பிரதானமான ஜெபத்தை, எலியாவின் கருத்தான ஜெபத்தை நாம் பார்த்தோம். 1, அந்நிய வல்லமைகள் செயலற்று போக ஜெபித்தான். 2, கர்த்தரே தேவன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள ஜெபித்தான். 3, தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக, சேமத்துக்காக, மழைக்காக ஜெபித்தான். அவன் மேல் கர்த்தருடைய கரம் பலமாயிருந்தது. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த எலியா நம்ம எல்லாருக்குமே சவாலா இருக்கிறா. நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். ஆண்டவரை என்னை எப்படி வணைந்து கொள்ளும், என்னை உருவாக்கும் என்று கேட்கலாமா? முடிந்தால் முழங்காற்படியிட்டு ஒரு 5 நிமிடங்கள் முழங்காற்படியிட முடியுமானால் முழங்காற்படியிட்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
கரபா சந்தரலரியாந்தரபோரி ஏ மக்கரபோல கடரியாந்தர. ஆண்டவரே, என் குறைகளை என் பிழைகளை நான் அறிகிறேன். ஆண்டவரே, எலியாவின் ஜெபத்தை வைத்து பார்க்கும் போது நாங்க இன்னும் ஜெபிக்கவே ஆரம்பிக்கல. ஆண்டவரே அப்பா, எங்களை கிருபையாய் மன்னித்தருளும், கிருபையாய் மன்னித்தருளும், கிருபையாய் மன்னித்தருளும், கிருபையாய் மன்னித்தருளும், கிருபையாய் மன்னித்தருளும். அந்தரங்க ஜெபம் எல்லாரும் இப்ப அதுக்காக தான் கேட்க போறோம். அந்தரங்கத்தில் என்னுடைய ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்பப்படணும், கட்டி எழுப்பப்படும். அந்நிய சிந்தைகளை நான் கடிந்து கொள்ளணும். இதை பார்க்கிறவங்கள வயதுபர்கள் நீங்க அப்படி உட்கார்ந்துக்கோங்க. ஆமென். மற்றவர்கள் முழங்கால் போட முடியும்னா நீங்க முழங்கால் படிக்கிட்டு அப்பான்னு நீங்க ஆண்டவரை நோக்கி அவர் உங்களை வணங்கி இன்னையிலேருந்து உங்க அந்தரங்க ஜெபம் நேரெல்லாம் அதிகரிக்க போகிறது. ஆமென். நீங்க அறைக்கதவை அடைத்து கொண்டு அப்பான்னு நீங்க உட்கார போறீங்க ஆண்டவர் சமூகத்துல. அப்படி கர்த்தர் உங்களை உருவாக்கி உங்க குடும்பத்துல நீங்க இருக்கும்போது அல்லது நீங்க ஒரு இடத்துல போய் கால் வைக்கும் போது அந்த இடத்துல காணப்படுகிற அந்நிய வல்லமைகள்லாம் டம்மி ஆயிரும், செயலட்டு போயிடும். இப்படிப்பட்ட அனுபவத்தில் கர்த்தர் அநேகரை உருவாக்க விரும்புகிறார். அநேக எலியாக்களை தேடுகிறார், கர்த்தர் தேடுகிறார். எலியாவின் பலமுள்ளவன், எலியாவின் பலமுள்ளவன். உருவாக்கும் ஆண்டவரே, உருவாக்கும் ஆண்டவரே, உருவாக்கும் ஆண்டவரே. அப்படி எங்களை உருவாக்குங்க. அந்த ரங்கத்தில் அதிக நேரம் அரை கதவை அடைத்துக் கொண்டு அப்பாவோடு அதிக நேரம், அப்பாவோடு அதிக நேரம். ஷஹந்தரா பாகலா ரமாத்ரோ ஏ ஹண்டரா பா ரிகா பா லரியா தன ரமா ஷேகரபா ஓடரபா தூடரபா லேரே கேடா ரபா ஷந்தரா. அந்த ரங்கத்தில் அதிக நேரம், அந்த ரங்கத்தில் அதிக நேரம். அப்பா, கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் அப்பா, கிருபை தாரும். எலியாவை போல கருத்தாய் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அந்த ரங்கத்தில் பல மணி நேரம், பல நாட்கள் ஆண்டவரே, பல வாரங்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் அப்பா அரை கதவை அடைத்துக் கொண்டு தேவரோடு உறவாடுகிற மோசேயை போல, எலியாவை போல அப்பா அந்த நல்ல அடிச்சுவடுகளை நாங்கள் பற்றி கொண்டு அந்த ரங்கத்தில் அதிக நேரம், அதிக நேரம். உண்மையா எத்தனை பேர் கேட்கறீங்க, அப்பா எனக்கு அந்த கிருபை வேணும்ப்பா, எனக்கு அந்த கிருபை வேணும்ப்பா, எனக்கு அந்த கிருபை வேணும்ப்பா. என் அறக்கதவை நான் பூட்டுறது ஜெபிக்கிறதுக்காக இருக்கணும், என் அறக்கதவை நான் அடைக்கிறது ஜெபிக்கிறதுக்காக இருக்கணும். எலியாவே, நீ மாறிட்டேன்னா, நீ சரியான ட்ராக்ல வந்துட்டு உன் குடும்பத்துல எவ்வளவு பெரிய மீட்பு உண்டாகும் தெரியுமா, எவ்வளவு பெரிய விடுதலை உண்டாகும். எல்லாம் அந்நிய வல்லமை எல்லாம் டம்மி ஆயிரும் தெரியுமா. கர்த்தர் உன்னை உருவாக்குகிறார், கர்த்தர் உன்னை உருவாக்குகிறார். நீ பாடுள்ளவள் தான், பாடுள்ளவன் தான். ஆனா உன்னால இது முடியும், உன்னால இது முடியும். என் தகப்பன் இரக்கம் செய்யும். உண்மையாய் விரும்பி உங்க சமூகத்துல கதறுகிற உள்ளங்களை நீங்க பாக்குறீங்க. அந்தரங்க வாழ்க்கை இனி அந்தரங்கமே உனக்கு ஜெபந்தான், ஜெபந்தான் உன்னுடைய அந்தரங்கம். நீ அந்த நீ அரைக்கதவை அடைக்கிறது உன் வீட்டுல இருக்கிறவங்க சொல்ல போறாங்க, இவன் ஜெபிக்க போறா, இவன் ஜெபிக்க போறா. கரபா சாந்தாரோ. கிருபை, 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 கிருபை. ஏ பாராபா ஷாகாரா மாலாரியாந்தரா ஏ ஹந்தரே மாமரோ. Thank you Father. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும். நீரே என்னை நடத்த உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும். நீரே என்னை நடத்த. ஜெபாவி ஊற்றுங்கப்பா தேவா, என்னில் தாரும் தேவா, தேவா, தேவா. என்னில் உடரபலரோடோ மோஷேகபலரமா
மாதுரோ கராமா அத்தனலரியாந்தரா. ஓ அறைக்குள் கதவை பூட்டி, அறைக்குள் கதவை பூட்டி, தரை மட்டும் என்னை தாழ்த்தி, இதயத்தை உம்மிடமே ஜெபிக்கின்ற வேணும் புறமகரோ இதயத்தை உறங்காத கண்கள் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும். நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும். நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாழ்வோம் உணரகரோதனரே. ஆவி என்னில் ஊற்றும் தேவா, இயேசுவின் நாமத்தில் ஜெப சிந்தை என்னில் தாழ்வோம் தேவா. Thank you, Holy Spirit. எத்தனை பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க? ஒரு 2 நிமிஷம் கூட உங்க வாயை திறந்து கேளுங்க. எலியாவை போல கருத்தாய் ஜெபிக்க. ஆண்டவரே, என் ஜனங்கள் எல்லாம் நீரே தேவன் என்பதை அறிய, ஆண்டவரே என்னுடைய ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்பு. Thank you, Holy Spirit. தேசத்துல சேமம் உண்டாக ஜெபிக்க. இன்னும் அந்த கர்மேலின் உச்சியில ஏறுகிற அனுபவம் எங்களுக்கு தாங்கப்பா. இன்னும் நெருங்குற அனுபவம் எங்களுக்கு வேணும். எலியா கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன் மாத்திரமல்ல, கர்த்தரிடத்தில் நெருங்குகிறவன். நிற்கிற நிலையிலிருந்து நெருங்குகிற அனுபவத்துக்கு நேரா எங்களை நடத்தும், எங்களை நடத்தும், நடத்தும். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்க உருவாக்கணும். எலியாவின் ஆவியும் பலமும் உடையவளாய் ஆண்டவரே. எஸ் ரக்கபா துடரமா ஷேகரோ. Thank you, Holy Spirit. ரிபாலரியாந்தனா கரபஷத. நீர் எங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. இதை பார்த்து கேட்ட அத்தனை பேரை ஆசீர்வதியும். அந்தரங்க ஜெபம், அறைக்கதவை அடைத்துக் கொண்டு பண்ணுகிற ஜெபம், இதிலே அதிகமாக நம்முடைய பிள்ளைகள் வளருவார்களாக. பெரிய காரியங்களை நீ நடப்பிப்பீராக. ஒவ்வொரு இல்லங்களும், ஒவ்வொரு உள்ளங்களும் ஆண்டவரே இதற்கு நேராய் திரும்பட்டும். தேசத்திலே மாற்றங்கள் உண்டாகட்டும். கர்த்தரே தேவன் என்பதை எல்லா நாவுகளும், எங்கள் இந்தியாவின் குமரி முதல் இமயம் வரை அத்தனை ஜனங்களும் அறிக்கை செய்து கர்த்தரிடம் திரும்புவார்களாக. எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல